ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பவித்ராஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்டஃப்டு காளான் ரெசிபி தான் ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 2 பேக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த மஷ்ரூமை க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். நாங்கள் க்ளீன் பண்ணும்போது தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பு போடுவோம். அதனால தான் காளான் இந்த கலரில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ஸ்டெம்மை இப்படி 2 பக்கமும் திருகி நம்ம எடுக்க போகிறோம். லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தாலே அது வந்துடும். பாருங்கள், இப்படி நல்லா இப்படி திருகணுன்னாலே 2 பக்கமும் அந்த ஸ்டெம் தனியாக வந்துடும். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கத்தி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு நாம் அதில் உள்ளார இருக்கிறதெல்லாம் சுரண்ட போகிறோம். அது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம் இல்லைங்களா, அதுக்கு கொஞ்சம் இடம் இருக்கணும் இல்லைங்களா உள்ளார வைக்கிறதுக்கு. அதுக்காக உள்ளார இருக்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் லைட்டாக சுரண்டி எடுத்துக்க போகிறோம். சுரண்டும் போது லைட்டாக ப்ரெஷர் கொடுங்க. ரொம்பவுமே ப்ரெஷர் கொடுத்தா காளான் உடஞ்சி போயிடும். இந்த ஸ்டெம் கூட நம்ம தூக்கி போட போகிறது கிடையாது. இந்த ஸ்டெம்மை நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். அதை தான் நம்ம ஸ்டஃபிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இது மாதிரி நல்லா சுரண்டி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம அடுத்தது மஷ்ரூமை மேக்னேட் பண்ணுறதுக்காக பேஸ்ட் தயாரிக்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் அளவுக்கு தயிர், 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட். இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி பேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு பேஸ்ட் மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அது பின்னாடி நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ எல்லா மஷ்ரூமையும் அதில் நல்லா போட்டு கலந்து விட்டுடலாம். நம்ம மெதுவாக கலந்து விடணும், இல்லைன்னா மஷ்ரூம் எல்லாம் உடஞ்சி போயிடும். எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது மாதிரி. இப்போ அடுத்தது நம்ம ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன உடனே நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. சாட் மசாலா இல்லாதவங்க கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, மேக்னேட் பண்ண பேஸ்ட், அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்டெம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 2 பிரெட் ஸ்லைஸை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த திக்கான கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணிட்டோம் இல்லைங்களா, அந்த ஸ்டஃபிங்ஸ் எடுத்து நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமில் ஸ்டஃப் பண்ணிடலாம். ஸ்டஃபிங்ஸ் கொஞ்சமாக எடுத்து ஸ்டஃப் பண்ணுங்கள். நிறையா ஸ்டஃப் பண்ணிங்கன்னா நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள், இது மாதிரி கொஞ்சமாக எடுத்து ஸ்டஃப் பண்ணிட்டு நல்லா அழுத்தி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம ஸ்டஃப் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க காளான் எல்லாம் சேர்த்திடலாம். இந்த காளானை நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது நம்ம அடுப்பு சிம்லேயே தான் வச்சுருக்கணும். இது வேகும்போது அதுலேருந்து தண்ணி வெளியே வரும். அது நார்மல் தான். அந்த தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறமா நாம் திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. இது மாதிரி தான் இருக்கும். இப்போ 2 பக்கமும் வெந்த உடனே நாம் எடுத்து அதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுவையான ஸ்டஃப்டு காளான் ரெடி. வாங்க சாப்பிடலாம். இப்போ நம்ம இந்த காளானில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸை பார்த்துடலாம். இது நம்மளோட எதிர்ப்பு சக்தியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் பிபி இருந்தால் அதையும் குறைக்குது. அடுத்தது நம்ம உடம்புக்கு தேவையான இரும்பு சத்தை நம்ம அப்சார்ப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து உடம்பு குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் நம்மளோட போனோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது. கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுது. டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்குது. அடுத்தது பெண்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் வராமல் தடுக்குது.
இவ்வளவு சத்துள்ள காளானை கண்டிப்பாக நீங்கள் உங்களோட உணவில் சேர்த்திக்கோங்க. எல்லோரும் ஹெல்த்தியாக இருப்போம். மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.